எடிட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ரைட்டிங்க யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. Moon Pictures தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. பெலிக்ஸை ஏன் கைது பண்றாங்கன்னா, பெலிக்ஸுக்கும் சவுக்குக்கும் திமுகவை வெளுப்பதுதான் வேலை. அதிமுக வெளுங்களேன், பிஜேபி வெளுங்களேன், திமுகவை எதிர்த்து பேசினா வீவர்ஸ் அதிகமாவான். ரவிக்குமாருக்கு ஆதரவா சாவுத்திரி கண்ணனை மிதிச்சு 4 உதைச்சு தூக்கி உள்ள போடுங்கன்னு போட்டார். உன்னை மிதிச்சு தூக்கி உள்ள போட்டு கையை உடைச்சு பெலிக்ஸை காலை உடைக்க போறான். அப்ப அது நியாயம் தானே? 60 கோடி ரூபாய் இவனுடைய சொத்து மதிப்பு. 60 கோடி 15 நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஆதாரபூர்வ பட்டாசிட்டு அடங்களோட சொல்றேன். ஆதாரம் இருக்கா சார்? வச்சிருக்கீங்க? ஒரு பத்திரிகையாளர் பொண்டாடி குடும்பத்துக்கு எடுத்து நாமளும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை போவானா இல்ல? நாமளும் என்ன தனிப்பட்ட வாழ்க்கை? சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா போதிய ஆதாரம் நிறைய விஷயங்கள் பேசுறது வந்து இவர் தான். இவரை அரெஸ்ட் பண்ணணும் உங்க போட்டோ போட்டிருந்தாங்க. என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? ஐபி டேப் பண்றான், ஸ்டேட் போலீஸும் டேப் பண்றான், எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். நான் ஏதாவது குண்டக்கு மட்டும் எங்காவது சாராய கடையிலயோ, விபச்சார விடுதியிலயோ, மஜாஜ்லயோ, பார்லர்லயோ எங்க படுத்து அப்படி தூக்கி இருப்பான். எத்தனை வருஷமா என்னுடைய லைஃபே வந்து சென்சிட்டிவான லைஃப். இதெல்லாம் ஓகே. இதை தாண்டி சிறையில் வந்து தாக்கப்படுறதா சொல்றாங்களா சார்? இல்ல, அது தப்பு, அது தவறு தான், ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறை அப்படித்தான் பண்ணுவான். வெளியே வந்த பிறகு அடக்கி வாசிப்பார். அதிமுக வந்த பிறகு வேலுமணி துணை முதலமைச்சர் ஆவார். அவருக்கு பிஏ ஆயிடுவார். வணக்கம் சார். வணக்கம். பெண் காவல்துறை அதிகாரிகளை வந்து அவதூறாக பேசினது தொடர்பாக சவுக்கு சங்கர் அவர்களை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த வழக்கு மட்டும் இல்லாமல் கஞ்சா வச்சுருந்தான்னு சொல்லிட்டு அந்த வழக்கிலும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வழக்கு போட்டிருக்காங்க. இந்நிலையில் அந்த நேர்காணல் எடுத்தது தொடர்பாக ரெட்ஃபிக்ஸ் அதோடைய தலைமை செய்தி ஆசிரியர் ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து இன்றைக்கு வந்து டெல்லியில் வந்து தமிழக காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக ஒரு சேனலில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு, அதை வந்து இவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஆனால் இதை மையப்படுத்தி ஆக்சுவலாக வந்து அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த நிலையில் வந்து இன்றைக்கி இவர் கைது பண்ணியிருக்காங்க. இது எப்படி, இது சரியானதா எப்படி பார்க்குறீங்க சார்? ஆனால் கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது நாட்டில். இந்த கைது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதே கருத்து சுதந்திரத்துக்கு 15 வருடங்களுக்கு முன்பு இதே ப்ரெஸ் கிளப்பில் ஒரு 2 ப்ரெஸ் மீட் நடந்தது. சவுக்கு சங்கர் இணையதளத்தை சிடி செல்வம் உயர்நீதிமன்ற நீதியரசர் தடை பண்ணிட்டார். குடும்ப சண்டைக்குள்ள ப்ரெஸ் கிளப்பும் சவுக்கும் உள்ள போதுறாங்க. சவுக்குக்கும் ப்ரெஸ் கிளப்புக்கும் குடும்ப சண்டைக்குள்ள ஆதரவா போவதுதான் ஊடகாரம்னு நினைச்சா இப்ப நடக்கிறது ஊடகாரம் தான். 2வது வழக்கு தொடுக்குது. அம்மாவை வச்சிருந்தா மக இலவசம். இதான் சவுக்குனுடைய இணையதளத்தில் வந்த செய்தி. இதுக்கு பேர் இணையதளமா, இது உண்மையாக ஊடகமான முடிவு பண்ணிங்க. 2வது, இப்போ காவல்துறை அதிகாரிகளை பத்தி தவறா பேசினான்னு சவுக்கு சங்கர் அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க. அதை நிறைய பேர் வந்து மறுப்பதுக்கு இல்லை, இவர் பேசி தவறுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்நிலையில அதை இன்டர்வியூ எடுத்ததுக்காக இன்னைக்கு வந்து ஃபெலிக்ஸ் அவர்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்கல்ல, அது சரியா? இல்லை, ஃபெலிக்ஸை ஏன் கைது பண்றாங்கன்னா, ஃபெலிக்ஸுக்கும் சவுக்குக்கும் திமுகவை வெளுப்பதுதான் வேலை. அதிமுக வெளுங்களேன், பிஜேபி வெளுங்களேன், உங்களுக்கு திமுகவை எதிர்த்து பேசினா வீவர்ஸ் அதிகமாவான். ஆர்எஸ்எஸ் வீவர்ஸ் இருக்கான், பிஜேபி வீவர்ஸ் இருக்கான், அதிமுக வீவர்ஸ் இருப்பான். இவர்களுக்காக மட்டுமே சவுக்கை பேச விட்டுட்டு ஃபெலிக்ஸு கேள்வி கேட்பார். இதுதான் ஊடகாரமா? நீங்க ஊடகம்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை விமர்சிக்கிறாங்க. அதிமுக பேசு நீங்க. அப்போ நீங்க வந்து அதிமுக காசு வாங்கிட்டு திமுக பேச சொல்றீங்க. நீங்க திமுகவை ரெகுலரா பாருங்க சார். ரெட்ஃபிக்ஸில் திமுகவை மட்டும்தான் விமர்சிப்பான். ஏன் அதிமுக கொடநாடு கொலை வழக்குல அதிமுகவுடைய பத்திரிகையாளர் கொலை பண்ணியிருக்கான். திமுக விமர்சிச்சா கைது பண்ணலாமா சார்? முட்டிக்கு முட்டி அடிப்பான். சவுக்கு சொன்னானா இல்லையா? சாவுத்திரி கண்ணன் என்ன சொன்னாரு? ஸ்ரீமதி வழக்குல இந்த வந்து இது வந்து தற்கொலை எல்லாம் கொலைன்னு சொன்னார் சாவுத்திரி கண்ணன் இல்லையா? சாவுத்திரி கண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது சவுக்கு என்ன போட்டார்? இவனை 4 மிதிச்சு 4 உதைச்சு இவனை தூக்கி உள்ளே போடுங்கன்னார். போட்டார் கேள்விப்பட்டீங்களா? ஊடக அரம்னு நிறைய பேர் வருவான். சாவுத்திரி கண்ணை நீ பிறக்கிறதுக்கு முந்தையதான் பத்திரிக்கையாளவன். சுக்குலக்கா வேலை பார்த்தவன். ராஜீவ் கொலை காலத்திலே அவன் பத்திரிக்கையாளன். 91 யார்? சாவுத்திரி கண்ணன். அப்போது சாவுத்திரி கண்ணை இது வந்து தற்கொலை எல்லாம் கொலைன்னு ஒரு ட்வீட் போடுறாரு. போலீஸ் வந்து தூக்கிட்டு போகுது. இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு ரவிக்குமாருக்கு ஆதரவா
சவுக்கு களமிறங்குறாரு. ரவிக்குமாருக்கு கடன் இருக்குது. ரவிக்குமார் கடன் இருக்கு. ரவிக்குமார்கிட்ட லட்சக்கணக்கான பணம் வாங்கியிருக்காரு சவுக்கு. இல்லையா ரவிக்குமாரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போது இதை சாவுதிரி கண்ணை போட்டார். அவன் ஒரு ஊடகவியலாளன், நீயும் ஒரு ஊடகவியலாளர்னு நம்பப்படுகிறது. நீ உண்மையாக என்ன போட்ட? ரவிக்குமாருக்கு ஆதரவா சாவுதிரி கண்ணனை மிதிச்சு 4 உதைச்சு தூக்கி உள்ளே போடுங்கன்னு போட்டாரா? அப்போது இப்போ உனக்கு என்ன? உன்னை மிதிச்சு தூக்கி உள்ளே போட்டு கையை உடைச்சு பெலிக்ஸை காலை உடைக்க போகிறான். அப்போ அது நியாயம் தானே? சவுக்கு போட்டது இல்லை சார், நீங்கள் சொல்கிறபடி சவுக்கு அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரிகளை பற்றி தப்பாக பேசினாரு. அதுக்காக காவல்துறை அதிகாரி விடுங்க சார். அடுத்த சப்ஜெக்ட் வந்துட்டேன். இல்லை சார், கைது வந்து அது பண்ணியிருக்காங்க, சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்களே ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு திமுகவை, அதனால தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆளுங்கட்சியாக இருந்தால் விமர்சிக்க கூடாதுன்னு சட்டம், ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக விமர்சிக்க கூடாதுன்ட்டு ஏதாவது இது இருக்கா? அதாவது படுக்கையில் போய் படுக்கிறாளுங்க, பெண் போலீஸ் படுக்கிறாங்க, படுத்தா தான் ப்ரொமோஷன். இல்லை சார், அது யாரும் நியாயப்படுத்து? அதான் சட்ட ரீதியாக அதுதான் கைது. அதுதான் சார் காரணம். நீங்கள் அதை நீங்கள் எடிட்டர் என்ன பண்ணியிருக்கணும்? எடிட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? பெண்களுடைய மார்பில் அது பச்சை குத்திருக்கா இதுதான் இல்லையா? ஐபிசியில் அது வந்தாலும் ஐபிசியில் எடுக்கிறவனும் ஜெயிலுக்கு போகணும், பேசுகிறவனும் ஜெயிலுக்கு போகணும். இதெல்லாம் ஊடக அறமான்னு கேட்குறேன். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இவனெல்லாம் வந்து கட்டம் 60 கோடி ரூபாய் இவனுடைய சொத்து மதிப்பு 60 கோடி. நான் 15 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஆதாரபூர்வமாக பட்டாசிட்டு அடங்களோட சொல்கிறேன். ஆதாரம் இருக்கா சார்? வச்சிருக்கீங்க ஆதாரத்தை கூட யார் சாருன்னு சொல்லுங்க, எவன் தூக்கு போட்டு சாருன்னு சொல்லி வர சொல்லுங்க, எப்படி வர சொல்லுங்க, எவன் தூக்கு போட்டு சாரை வர சொல்லுங்க. ஆதாரங்களை பட்டாசிட்டா அடங்கல் டாக்குமெண்ட் தூக்கி போடுறேன், எவன் சாக போடுறான் வர சொல்லுங்க. சவுக்கு பேர்ல 60 கோடி சொத்து இருக்கு. சவுக்கு பேர்ல 60 கோடி சொத்து இருக்கு. 60 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அடுத்தவன் பொண்டாட்டிய ஒரு பத்திரிகையாளன் பொண்டாட்டி குடும்பத்துக்கு எடுத்து சார் வேணாம் சார், நாமளும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை போவானா? இல்ல நாமளும் செருப்பாடிகளுக்கு என்ன தனிப்பட்ட வாழ்க்கை? அயோக்கியத்தனமா இல்லையா? இவனெல்லாம் எப்ப முடிச்சு உள்ள போட்டிருக்கணும்? இவனெல்லாம் எப்ப முடிச்சு உள்ள? குண்டாசில இல்ல, என்ன செயல் இல்லை, இவனால தூக்கில் போட்டிருக்கணும். அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது. 7 வயசு குழந்தை இருக்குது சார். 7 வயசு குழந்தை புருஷன் உங்களுக்கோ எனக்கோ நேர்ந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தவன் நேர்ந்த தமிழனுடைய முட்டாள்தனம் தெரியுமா? எவனா சாராய நம்ம வீட்டுக்கு போயிடலாம், எவனா வெட்டுவான், இவன் வீட்டுக்கு வேகமாக போயிடுவான். ஆணவ கொலை நடக்கிற போது முட்டாப்பைய தமிழன் பூரா என்ன பண்ணுவான்? வேகமாக வீட்டுக்கு போயிடுவான். மலையாளி செருப்பு கட்டி அடிப்பான். உடமலைப்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டில் வெட்டுறான், கௌசல்யா புருஷனை வெட்டுறான். வெட்டும்போது உடம்பு பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பேர் இருக்கான்? 10,000 பேர் இருக்கான். வேகம் ஓடி போயிட்டான். 2 பேரை வெட்ட முடியாது, உதைக்க முடியாதா? உதைச்சு கட்டி வச்சு காவல்துறை கொடுக்க முடியாதா? முட்டாப்பை தமிழன். அப்போ சுரணையே இல்லாத ஒரு இன தமிழனாக போயிட்டான். இவன் பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டி, அடுத்தவும் பொண்டாட்டி, அதை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்துகிறான். அதை குடும்பம் நடத்தி செலவில் விட்டுட்டேன். 3வது யார்? வேற ஒருத்தன் பொண்டாட்டி, குழந்தைய டைவர்ஸ் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு வர்றேன். இதெல்லாம் பர்சனல் பேசக்கூடாது இல்லையா? இதெல்லாம் வந்து கஞ்சா விற்கிறவன், சாராய விற்கிறவன், அபின் விற்கிறவன் எல்லாம் பத்திரிக்கையாளர். ஆதாரமும் நான் சொல்லட்டுமா? ஐடி கார்டு வச்சுட்டு குருவி வேலை பார்க்குறவங்களாம் இருக்கு, எனக்கு தெரியும். பாண்டிச்சேரியில் சாராயம் கடத்திட்டு வரக்கு ப்ரெஸ் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வரவங்களாம் தெரியும் எனக்கு. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முந்தி தான் காவல்துறை எல்லாத்தையும் பிடிச்சானுங்க, போலீஸ் ஸ்டிக்கர் வச்சுருக்கவங்களாம். அப்போ இப்படி ஆகி போச்சு. அப்போது இத்தனை கோடி உனக்கு எப்படி சொத்து வந்தது? 2 காரு, மாதம் 10 லட்ச ரூபா, ஏறக்குறைய 20 பேர் வேலை பார்க்குறான். 50,000 போட்டாலே 10 லட்சம் ஆச்சு. மாதம் 10 லட்ச ரூபா உனக்கு அந்த இன்கம் சோர்ஸ் இருக்கா? 2800 ஸ்கொயர் ஃபீட் டி நகர் மெயின் பஸ் ஸ்டாண்டு கிருஷ்ணமணி தேட்டருக்கு பின்னாடி நீங்கள் 3வது பொண்டாட்டிக்கு சொத்து வாங்குற. 1 லட்ச ரூபா வாடகை வருது. ஏது பட்டாசிட்டு அடங்கலாம் எடுத்து போகிற பாதி பேர் தற்கொலை செத்து போன அதை பார்த்துட்டு. அப்போது ஏது உனக்கு இவ்வளோ காசு? ஏது பிளாக்மெயில் பண்ணாமல் வருமா? மதுரை வயலில் டபுள் பெட்ரூமு அட்டாச்சு, என்ன பெரிய ஸ்டார் ஹோட்டல் பார் மாதிரி பார் இருக்கான். போலீஸ் போய் பார்த்துட்டு வந்திருக்கான். ஸ்டார் ஹோட்டல் பார் சார். அதெல்லாம் போலீஸு படம்லாம் எடுக்கலை. ஜெயலலிதாவுக்கு செருப்பு எடுத்துமா அதெல்லாம் எடுக்கலை. அப்போது இத்தனை கோடிகள் உனக்கு எப்படியா வந்தது? சரி, தொடர்ந்து மீண்டும் அடுத்தடுத்து வழக்கு போட்டுருக்காங்க. இப்போ வந்து கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க அலுவலகத்திலையும் வீட்லேயும் வந்து ரைட் பண்ணி சீல் வச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த கஞ்சா வழக்கு காவல்துறை வந்து பதிஞ்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் எப்பவுமே கஞ்சா வழக்கு தான் போடுவான் சார். ஆனால் இவன் உண்மையாகவே கஞ்சா குடிக்கிற ஆளாக தான் இருக்கான்.
வெளிநாட்டு மிஷின் இருக்குது, அந்த சிகரெட்டை பூரா எடுத்துகிட்டு அந்த கஞ்சா பம்ப் பண்ணுவோம்ல அந்த மிஷின் இருக்குது, அதெல்லாம் போலீஸ்காரன் எடுத்துகிட்டு போனான்னா. சவுக்கு சங்க தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுக்கு சங்கரை வந்து சிறையில் வச்சு தாக்குறாங்க. அவரே வந்து ஜட்ஜி முன்னாடி கன்ஃபெஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து ஒரு 10 பேர் இருட்டில் வந்து அடித்தாங்க, அவர் கையெல்லாம் உடஞ்சிருக்கு, நிறைய உட்காயல் இருக்குன்றாங்க, மருத்துவமனைக்கெலாம் போய் மருத்துவ பரிசோதனைலாம் பண்ணாங்க. நான் இன்னமேட்டு வந்து யூடியூப் சேனலில் இந்த மாதிரி அடுத்தவர்களோட மனதை புண்படுத்தும் வகையில் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. கைது இதெல்லாம் ஓகே, இதை தாண்டி சிறையில் வந்து தாக்க போகிறதா சொல்கிறாங்களா சார்? கை தப்பு, அது தவறு தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறை அப்படி தான் பண்ணுவான். ஆனால் அதை வந்து நம்ம நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். நீதிமன்றத்தில் முதல் நாள் கோர்ட்டுக்கு வந்திருக்கு, அதை சொல்லவே இல்லையே, இன் கேமராவில் சொல்லியிருக்கலாம். இன் கேமரானா கோர்ட்டில் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. நீதிபதி, குற்றவாளி, ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர், அதை பதிவு பண்ணக்கூடிய தட்டச்சர், 4 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு பேர் இன் கேமரா கோர்ட்டுன்னு பேர். அதை பதிவு பண்ணியிருக்கலாமே. சரி, இப்போ வந்து ஒரு வழக்கில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து கஞ்சா வழக்கு போட்டாங்க, அடுத்தடுத்து மீண்டும் இன்னொரு வழக்கு, தேனியிலேருந்து ஒரு வழக்கு, மதுரையிலேருந்து ஒரு வழக்கு, இப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு வழக்கு பதிஞ்சிட்டே இருக்காங்களா சார்? இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ குண்டாசில் அடைச்சா ஒரு 6 மாதம் உள்ள வைக்கணும், அவ்வளோதான். குண்டாசில் இப்போ ப்ரெஸ் கிளப்பில் வந்து அன்பழகனை குறித்து குண்டாசில் போட்டார். அப்புறம் இன்னொருத்தர் 15 கிலோவில் ஒரு பாடியோடு இருந்திருப்பார், அரசியல் விமர்சகர், நம்ம மார்வாடி பையன், ஆந்திரா இது வட இந்தியாவில் வந்திருப்பான். அவனெல்லாம் பத்திரிக்கையாளனா, அவனை குண்டாசில் போட்டாங்க. 15 கிலோ பாடி தான் இருக்குது. ஒருமை RSS எதை சொல்லு அப்படியே காரி துப்புவான். அவனெல்லாம் ஒரு ஊடகவியலாளர், பத்திரிக்கையாளனா. நான் உட்காந்துருக்கேன் 15 வருஷத்துக்கு முந்தைய, உனக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறான் செய்தி வாசிப்பாளர். நான் சாட்சி சார், 150 சாட்சி அங்கே. அப்போ இவனெல்லாம் பத்திரிக்கையாளனா? அப்போது இதெல்லாம் ப்ரெஸ் கிளப் அனுமதிக்குது. பொதுவெளியிலையோ ஊடகத்திலேயோ சரி, நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்குது, மைக் இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாமலோ இல்லை வந்து தனிப்பட்ட முறையிலையோ வந்து யாரையும் வந்து தாக்கி பேசக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது. அதை தாண்டி இந்த ஊடக சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கருத்து தெரிவிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு என்கிட்ட உட்காந்து பேசுகிறீங்க, இப்போ நம்ம அதை வந்து இன்டர்வியூ நம்ம போடும்போது ஒரு டிஸ்க்ளைமர் வச்சு தான் எல்லா இன்டர்வியூ நம்ம போடுவோம். இதில் பேசுகிறது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது வந்து IBC தமிழோடையதோ இல்லை இது உங்கள் சொந்த எங்கள் கருத்து. ஆமாம், நீங்கள் தனிப்பட்ட நான் தான் கோர்ட்டு கலையணும். நீங்கள் என்ன 3 கோடியாக கொடுக்குறீங்க? நான் அது கேஸ் முடியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? நான் தான் கோர்ட்டு கலை. நீங்கள் எனக்கு பொறுப்பு துறப்பு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, எல்லாம் அவருக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க. இதெல்லாம் மீறிச்சா நாங்கள் வர்றோம், இதெல்லாம் மீறிதான் சார் நாங்கள் வர்றோம். எங்களுக்கு மோட்டிவ் கிடையாது. மோட்டிவ் இருந்தால் கையை உடைப்பான், மோட்டிவ் இல்லைன்னா ஆள விட்டுருவோம். இதுதான் இந்த ஊடக தர்மம். சவுக்கு சங்கர் கைது ஆகியிருக்காரு, சிறையில் இருக்காரு. இப்போ அவருடைய அந்த சவுக்கு சங்கருடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல, 6 மாதம் வெளியே, எவ்வளோ பெரிய குற்றவாளி 6 மாதம் வெளியே வந்துடுவான். வெளியே வந்த பிறகு அடக்கி வாசிப்பார். அதிமுக வந்துடும். அதிமுக வந்த பிறகு வேலுமணி துணை முதலமைச்சர் ஆவார், அவருக்கு PA ஆயிடுவார். இதுதான் நடக்கும். போதிய நம்ம ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மற்ற குடும்பத்தை பற்றியோ இல்லை மற்றவங்க ஒரு இப்போ ஒரு நடிகராக இருக்காங்க, இல்லை வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்காங்க, அதனால நம்ம அவங்களை ஒழுக்கம் இல்லாதானே சொல்லணும். கரெக்டு தான் சார். அப்புறம் ஆனால் போதிய ஆதாரம் இல்லாமல் நம்ம ஒன்று ஆதாரத்தோடு தான் உலகம் பூரா சொன்னா தான் நம்மளும் சொல்கிறோம். ஆதாரத்தை சொல்றதுன்னு இல்லை, மீடியாவில் இல்லை அப்படி இல்லை. எல்லாம் சார் பத்திரிகையில் செய்தி வருது, பத்திரிகையில் எத்தனை செய்தி வருது, டிவியில் எத்தனை செய்தி வருது, ஃபோனில் எத்தனை செய்தி வருது. ஃபோனில் வர செய்திலாம் வந்து நீங்கள் வந்து யூடியூப் வந்து இப்போ பேன் பண்ண போகிறாங்க. எல்லா யூடியூப் பேன் பண்ண போகிறான். ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், கருவாடு விற்கிறவன் எல்லாம் ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு யூடியூப்பை போட்டுட்டு அது பேன் பண்ணணும். இதை தடை செய்யணும் சார். நான் உண்மை நியாயமாக தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது வந்து நான் முரண்படுறேன். ஏன்னா இன்னைக்கு பல வெளியே வராத உலகத்துக்கு வெளியே வராத உண்மைகள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசாத சில உண்மைகளை வந்து யூடியூப் சேனல் 5 லட்சம் 10 லட்சம் பார்க்குறான், வெளியே கொண்டு வராங்க. ஸோ அதான் யூடியூப் சேனலை வந்து தடை பண்ணுங்கிறது ஏற்றுக்க மாட்டேன். இல்லை, அதாவது 50% மேலே நீங்கள் என்ன பண்ணுறான், வியூவர்ஸை ஏற்றணுங்கிறதுக்கு நான் பேசுகிறதையே தலைப்பை எப்படி போடுறோம், அவள் இவ்வளோ தள்ளி பயில் வாங்காத மாதிரி போடுறோம். இப்போ இந்த கைது நடவடிக்கைகள் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு இது பார்த்தேன், உங்கள் ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. போட்டு மேலே என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஓகே சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா போதிய ஆதாரம் நிறைய விஷயங்கள் பேசுறது வந்து இவர் தான், இவரை அரெஸ்ட் பண்ணணும் உங்கள் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? பல இடங்கள்ல வழக்கே வா பல வேலை சொல்கிறேன், கைது பண்ணுன்னு சொல்கிறேன். நான் பல வேலை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். நான் பேசுகிற எல்லாத்துக்குமே ஆதாரம் வச்சுட்டு பேசுகிறேன். எல்லாமே கோர்ட் நீதிமன்றத்தில் என்னால் நிரூபிக்க முடியும். நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும். போய் ஆதாரம் எல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சா சார் பேசுகிறேன். எனக்கு இப்போ நோட்டீஸ் 6ஆம் தேதி விட்டுருக்காங்க. எனக்கு நோட்டீஸ் விட்ட ஆட்கள் பூரா 4000 கோடி 5000 கோடி 7000 கோடி சொத்து வச்சிருக்க ஆட்கள் தான். நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். எத்தனை ஆயிரம் கோடி? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எனக்கு நோட்டீஸ் விட்டார். அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? வரி மட்டும் 4000 கோடி கட்டுறாரு மாமனும் மருமகனும். நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். இவர் ஒரு நோட்டீஸ் விட்டார்,
கருணாசு, நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு நோட்டீஸ் அனுப்புகிற எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் ட்விட்டரில் பண்ணி மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், கழுது மேய்க்கிற 64 வயசாச்சு. நான் இந்த ஃபீல்டில் எத்தனை கதையை பார்த்துருக்கேன். என்னை ட்விட்டரில் போடவா போன மாதம் தான் பிறந்திருப்பேன். 25 வயசு இருக்கு, அவனுக்கு என்ன தெரியும்? அதனால் எல்லா விஷயங்களுமே இப்போ என்ன உளவுத்துறை டேப் பண்ணாமையாக இருப்பான், ஐபி டேப் பண்ணுறான், ஸ்டேட் போலீஸும் டேப் பண்ணுறான், எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். நான் ஏதாவது குண்டக்கு மட்டும் எங்கேயாவது சாராய கடையிலையோ, விபச்சார விடுதியிலையோ, மஜாஜ்லேயோ, பார்லர்லையோ எங்கேயா படுத்து அப்படியே தூக்கியிருப்பான். எத்தனை வருஷமா நான் வந்து என்னுடைய லைஃபே வந்து சென்சிட்டிவான லைஃப். திராவிட கழகத்தில் பயணம் செஞ்சவன் நான். கோவை ராமகிருஷ்ணன் தான் என் தலைவன். எத்தனை போராட்டம், எத்தனை ஜெயில் வாழ்க்கை, எத்தனை எவ்வளோ பெரிய ஈழ போராட்டத்தில் இப்போ ட்ராவலு, திராவிட கழகம் ட்ராவலு, இதெல்லாம் கடந்து எத்தனை வருஷம் வந்திருக்கேன் சார். கிடைச்ச அனுபவத்தை மக்களுக்கு போய் சேர்த்துற அவ்வளோதான். எனக்கு எந்த மோட்டிவும் இல்லை, எந்த மோட்டிவும் இல்லை. அரசாங்கத்துக்கு என்னுடைய முழு பயோடேட்டா தெரியும், ஸ்டேட்டுக்கும் தெரியும், சென்ட்ரலுக்கும் தெரியும். நான் காசு வாங்கிட்டு எல்லாம் மாரடிக்கிறது இல்லை. எனக்கு அதிமுகலேருந்து பேசுங்க, ஆதரவாக பேசுங்கன்னு ஒரு பெரிய அமௌண்ட் தர எனக்கு கொண்டாங்க. நான் அப்படிலாம் பேச முடியாதுப்பா. எல்லா ஆஃபரும் வருது, எல்லா வாய்ப்பும் வருது, எல்லாம் வருது. நான் அதுலேருந்து மீண்டு தான் வர்றேன். என்ன காரணம் சார்? இப்போ கூட நீங்கள் பைக்கில் தான் வரீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாங்கினா உங்கள் வாழ்க்கை தர முயலும். நான் பார்க்காத வாழ்க்கையே இல்லை சார். நான் எல்லா கதையும் பார்த்துட்டேன், எல்லா கதையும் பார்த்துட்டேன். அதனால் இந்த வாழ்க்கை நிரந்தரமாக சாக வரைக்கும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இப்போ அதான் இறுதியாக மீண்டும் இந்த கொஸ்டின் தான் வந்துட்டு கேட்கணும். நான் தொடர்ச்சியாக ட்விட்டரில் வந்து அடுத்து கைது பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழன் பாண்டியன் அவர்களை தான் வந்து கைது பண்ணணும். ஏன்னா அவர் தான் வந்து மீடியாக்கள் முன்னாடி வந்து பல உண்மைக்கு மாறான கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. இதை தாண்டி ஏதாவது சொல்லுவா சார் நீங்கள்? அதை இல்லை, அது அந்த மனநோயாளி தான் சொல்கிறான். எப்படின்னா என்னை கைது எப்போவோ கைது பண்ணியிருப்பான். நிறைய மனநோயாளிகள் இருக்கான். யாரு ட்விட்டர்ல இருக்காங்க, தெருவுக்கே வர மாட்டாங்க. நீங்க ஒரு சில மேலாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்களா? ஆமா, தொழிலதிபருக்கு மேல நிறைய வழக்குலாம் நோட்டீஸ்ல வருதுன்னு சொல்றீங்கல்ல. சோ இதுக்கு எல்லாமே வந்து நீங்க ஆதாரத்தோட தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, வந்து ஆதாரம் இல்லாம நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமா ஆமா, மிரட்டல்கள்லாம் வருமா இது சம்பந்தமா? எனக்கு 2000 ஃபோன் வந்த ஃபோன்லாம் இருக்கு. என்ன சார் மிரட்டுவாங்க? என்ன எப்படி? அதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவான். எங்க அம்மா, என் மனைவி, மக அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுவான். இந்த பொதுவெளிக்கு வந்தாச்சு, சகிச்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் மீடியாக்களில் வந்து தோன்றி பல விஷயங்களை பேசியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து நான் வந்து ஆதாரம் இல்லாமல் வந்து ஒரு பொய்யாவோ இல்லை வந்து உண்மைக்கு புறம்பாவோ நீங்கள் பேசலைன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க? 100% எனக்கு ஒரு விஷயம் என் மண்டையில் ஏறுதுன்னா 100% அந்த விஷயம் நடந்திருக்கும். ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு வர அப்படி இல்லை. அதாவது என்னுடைய அனுபவத்துக்கு நான் சொல்லுவதை புதுசாக பார்க்கணுக்கு வாய்க்கு வந்தோம். அவன் அறிவில்லை, இல்லை அவனுக்கு அனுபவம் இல்லை, அவனுக்கு எதை பற்றியும் தெரியாது. நான் எல்லா விஷயங்களும் அனுபவப்பட்டிருக்கேன், அனுபவப்பட்ட ஆட்களோடு பழகியிருக்கேன். என்னுடைய அனுபவம் என்னை விமர்சிக்கிறனுடைய பாட்டனை கூட இருக்காது. என்னை விமர்சிக்கிறான்ல, சும்மா ஒரு சிஸ்டருக்கும் உட்காந்துட்டு ஏதோ விட்டுட்டு அடிச்சு போடுவான். என்னை பற்றி பேசுவதற்கு என்னை விமர்சிக்கிறனுடைய பரம்பரைக்கே இருக்காது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை முழுக்க இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கை 20 வயசில் நான் திராவிட கழகத்தினுடைய செயலாளர். 20 வயசில் இப்போ எனக்கு 64 ஆச்சு. 44-45 வருஷமாக இதுதான் வாழ்க்கை. எத்தனை போராட்டம், நான் இப்போ பல தடவை ஈழ போராட்டத்துக்கு நம்ம தலைவர் ராமகிருஷ்ணனோட ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஈழத்துக்கு போயிருக்கேன், போட்டில் போயிருக்கேன், கப்பலில் போயிருக்கேன், விமானத்தில் போயிருக்கேன். ஈழ போராட்டம் முடிவடைந்த பிறகு 2009 ஈழத்தில் வந்து புலிகள் இருக்காங்க, வந்து பார்த்து சொல்லுங்கிறாங்க. நான் ரிஸ்க் எடுத்து போய் பாட்டு வந்தேன். எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. என்னை விமர்சனம் பண்ண பரவாயில்ல. இதெல்லாம் எந்த வயசுல சார்? இதெல்லாம் இன்னும் 15 வருஷம் நக்கில தொடர் ஒரு 4-5 தொடர் வந்தது. புலிகள் அழிஞ்சு போயிட்டாங்க, ஆளே இல்லைன்னு உலகமே டிக்ளேர் பண்ணிடுச்சு. டிக்ளேர் பண்ண பிறகு காட்டுக்குள்ளே மிஞ்சி இருக்கிற புலிகள் என்னை கூப்பிட்றான். ஐயோ, நான் கொஞ்சம் பேர் காட்டில் ஒளிஞ்சிருக்கோம், நாங்களே செத்து போயிட்டானு எல்லாம் முடிவு பண்ணிட்டானுங்க. எங்கள் வெளிநாடுகள் இருக்கிற எங்கள் சொந்தக்காரமாக எல்லாம் முடிவு பண்ணிட்டான். நீ என்னை பார்த்துட்டு போய் சொன்னேன்னா, ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்து சொன்னேன்னா, கேர்னல் ராம்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? கேர்னல் ராம் பிரபாரம் இல்லை, அழிஞ்சு போயிட்டார், நான் தான் இப்போ அடுத்த தலைவர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் கேர்னல் ராம். நான் போய் அவரை அம்பாறையில் போய் காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டில் போய் பார்த்தேன். நக்கரில் 5 தொடர் வந்தது. அப்போது இதெல்லாம் தெருவில் போகிறவனை எல்லாம் புலிகளைக்கெல்லாம் கூப்பிட மாட்டோம். எங்கே போகிறவன், தெருவில் போகிறவன், கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், ட்விட்டரில் போட்டு வீட்டில் படுத்துங்கிறவன்லாம் நான். அதாவது எங்கே போலீஸுக்கு 25 ரவுண்ட்ஸ் கொடுத்தேன், எவனை வேணால் சொல்லலாம். மிலிட்ரிக்கு 100 ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ நான் எங்கே போனேன்? காட்டுக்குள்ளே போனேன்.
கொழும்புல இறங்கி கொழும்புலேருந்து திருகோணமலை போய் திருகோணமலையிலேருந்து வவுனியா போகிற அந்த காட்டுக்குள்ளே போய் கர்னல் ராமன் நான் பார்த்த ஒரு 100 பேர் ஆயுதத்தோடு இருந்தான். இப்படி எனக்கு ஒரு அங்கீகாரம் தான். அதே போல் சமாதான காலம் 2005 என் பாஸ்போர்ட் இருக்க தரம் பாருங்கள். 5 சமாதான காலத்தில் நான் போய் 1 மாதம் தங்கியிருந்தேன். எங்கே புலிகளுடைய தலைமையகத்தில் 1 மாதம் தங்கியிருந்தேன். பாலகுமார் பத்மநாபா தலைவர், பேபி சுப்பிரமணியம், இப்படி பல பேரை பார்த்தேன். பல பேரை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. நான் போயிட்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இப்படி என்ன, அதாவது என்னை நான் சொல்கிறத விட அவர்கள் என்ன செலக்ட் பண்ணுறான். அப்போ எவ்வளோ தூரம் என்ன கண்காணிச்சிருப்பான். அப்போ வந்து தமிழன் பாண்டியன் அவர்கள் வந்து ஊடகத்தில் பேசுறது சும்மா உட்காந்து பேசலை, நான் வந்து ஆதாரங்கள் இல்லாமல் வாய்க்கு வந்து நான் பேசலைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க சார். அது சார் வாய்க்கு வந்ததில் பேசுனா எத்தனை தடவை ஜனதி பிடிச்சி ஜெயிலில் வச்சுருப்பான், எத்தனை தடவை ஆளை வச்சு அடிச்சிருப்பான். நீ ஒரு ரவுடிட்டு ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா அடிச்சு பண்டைய உடச்சிட்டு போயிடுவான். காசை நான் காசை அவங்கள்ட்ட வாங்கிறதே இல்லை, வாங்கிட்டு பேச ஆளை வச்சு அடிப்பான். ஏன்டா காசையும் வாங்கிட்டு பேசுகிறாங்கவா. அப்போனால நான் டீ கூட வாங்கி குடிக்கிறது இல்லை. எனக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான எனக்கு எளிமையான வாழ்க்கை போதும். அதனால தான் நான் தப்பு பண்ணுறவனை பூராத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இதுதான் எனக்கு உண்டான சிறப்பு குணம். எவன்டே காசு வாங்கிட்டா பேச முடியுமா? நேரம் ஒதுக்கி பல தகவலை ஷேர் பண்ணீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்க யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது.